வாக்குத்தத்தம் உன்னுடையது. பிரியமானவர்களே, நான் ஒரு சிலரை ஆசீர்வதித்திருக்கிறேன், சிலரை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன், புகழ்ந்திருக்கிறேன். அவர்களிலே ஆயக்காரனும் ஒருவன். அவனோடு ஜெபிக்க வந்த பரிசேயன் தன்னுடைய சுய நீதியையும் தன்னுடைய சுய பரிசுத்தத்தையும் பக்தியையும் என் சமூகத்திலே சொல்லி பெருமைப்பட்டான். நான் அநியாயக்காரர், பரிகாரர், விபச்சாரக்காரர் போல இல்லை, இந்த ஆயக்காரனைப் போல இல்லை என்று தன்னை குறித்து பெருமையாக பேசினான். எனக்கு பிடிக்காத ஒரு குணாதிசயம் இந்த பெருமை பேசுதல். உன் வாழ்க்கையில் உன்னை குறித்த சுய பெருமையும் சுய நீதியும் நீ கொண்டிருப்பாயானால் இன்றைக்கு அதை நீ விட்டுவிடு. ஆயக்காரனைப் போல உன்னை நீ உணர்ந்து என்னிடத்தில் உன் பாவத்தை அறிக்கையிட்டு மனத்தாழ்மையோடு என் சமூகத்தில் வருவாயானால் நான் உன்னை நீதிமானாக மாற்றுவேன், சாட்சியாக நிறுத்துவேன். அநேகர் உன்னை கண்டு புகழும்படி வைப்பேன். நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ மனஸ்தாபப்பட்டு என்னிடம் திரும்பினதினாலே நீ எல்லாருக்கும் முன்பாக புகழப்படுவாய். இன்றைக்கு உன்னை எனக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்பாயா? நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆதார வசனம், தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். லூக்கா 18:13.